வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு காலேஜில் இருந்து ஒரு மக்கள் கூட்டமாக ஆணும் பெண்ணுமாக அழகழகாக வரிசை கட்டி நிற்கிறார்கள். எதற்காக இங்கே நிற்கிறார்கள்? ஏதாவது டூர் வந்திருப்பார்களோ? அப்படித்தான் இருக்கும். ஓஹோஹோ, கேஜிஎஃப் கலங்கல் கிரீன் ஃபவுண்டேஷனுக்கு வந்திருக்காங்க. டூர் வரல, முக்கியமான வேலைக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஆஹா, பார்த்தீங்களா, இத்தனை பேர் வந்திருக்காங்க. கல்லூரியில் படிக்கிற காலத்தில் புத்தகம், படிப்பு, சினிமா தியேட்டர், மால், ஹோட்டல், பார்க் என்று இல்லாமல் இங்கே களத்துக்கு வந்து வேலை செய்கிறார்கள் பாருங்கள். ஆஹா, கலங்கல் கிரீன் ஃபவுண்டேஷன் முயற்சியால் இந்த கல்லூரி மாணவ மாணவிகள் இங்கே நிலத்திலே பாடுபடுகின்றனர். அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த குழந்தை என்ன சொல்லுதுன்னு கேட்போமா? அனைவருக்கும் வணக்கங்க. நம் தேசத்தின் 78வது சுதந்திர தினங்க. அதை நம்ம மகிழ்ச்சியாக கொண்டாடுறோங்க. சுதந்திரத்துக்காக போராடின அனைத்து தியாகிகளையும் நினைவு கூறும் விதமாக மரக்கன்று நடுறாங்க. அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஜெய்ஹிந்த். கேஜிஎஃப் கலங்கல் வனம் ஃபவுண்டேஷன் திட்டமிட்டபடி 1,00,000 பன விதைகளை விதைப்பதற்கு இவர்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள். நல்ல ஆக்கப்பூர்வமான இனிமையான முயற்சி, விவசாயத்தின் தன்மையை உணரும் தருணம். ஹோட்டலில் உட்கார்ந்து கொண்டு எதை வேண்டுமானாலும் ஆர்டர் செய்து சாப்பிடலாம். ஆனால் அது எங்கிருந்து, எப்படி, ஏன், யாரால் வருகிறது என்பதை இவர்கள் இங்கே களப்பணி மூலம் நேரடியாக தெரிந்து கொள்கிறார்கள். அருமையான ஒரு ஏற்பாடு, இனிமையான ஒரு நிகழ்ச்சி. அதாவது போன வாரம் சுதந்திர தினத்தன்று வந்திருந்த அந்த பிஎஸ்ஜி கல்லூரியின் முதல்வர் திருமதி பிருந்தா அவர்கள் வாக்களித்தபடி 15,000 குழந்தைகளில் ஒரு பகுதியினரை இன்று அனுப்பியுள்ளார்கள். கடந்த சில நாட்களுக்கு முன் 2 நாட்களாக தொடர்ந்து இவர்கள் பணி சிறந்தது, மிகச்சிறந்தது. ஆஹா, என்ன ஒரு பொறுப்புணர்ச்சியோடு வந்து இந்த பணியில் ஈடுபடுகிறார்கள் என்பதை பாருங்கள். இவ்வாறு கல்லூரியில் பயிலும் காலத்திலேயே படிப்புடன் இது போன்ற விவசாய உபகரணங்களையும், விவசாய பொருள்களையும், விவசாயம் செய்யும் முறைகளையும், பனையின் அவசியத்தையும் தெரிந்து கொள்ளும் இவர்கள் எதிர்காலத்தில் மிகச்சிறந்த ஒரு மனிதர்களாக வருவார்கள். மேலும் காற்று, தண்ணீர் இவற்றை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்ற முறையும் இவர்களுக்கு தெரிந்துவிடும் இல்லையா? நாம் கிட்டத்தட்ட நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். இது போன்ற பணியில் ஈடுபட்ட அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றிங்க, வணக்கங்க. Get the schemes from government, get the schemes from the people settled in the locality, and the CSR from the companies already operating over there, or the residents who have the company outside but residing over there. Get with the panchayat, you just do it. Beyond that, if you need any help, just move with MLA. I came with my team during 2019. Okay. So we had all the plans. Okay. Then after the pandemic, that time there was election, madam. So Yeah. we were not permitted to do this. Then we waited after the election, the pandemic. Then it's been stopped. Then we started a project in Lakshmanayakapalayam. We constructed a toilet for only ladies, 200 beneficiaries. Okay. We constructed at the cost of 5 lakhs. Now we are Using it. Okay. even what the government is saying, you cannot fully sponsor. Yeah. So you have to organize the alumni